வயசான காலத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஹயாத்தோடு இருக்கிற காலத்திலே என் பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்துக்களை பிரித்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சில பேர் இன்றைக்கி சொல்கிறத பார்க்குறோம். எதுக்கு என் பின்னால் என் பிள்ளைங்க சண்டை பிடிச்சிக்கிட்டு நானே என்ன செய்யலான்னு பார்க்குறேன், என் பிள்ளைங்களுக்கு என் கண்ணு முன்னாலேயே ஹயாத்தோட எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு போயிடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அருமையான தோழர்களே, சொத்துக்கள் இருந்தால் உங்களுடைய வேலை விட்டு விட்டு போவது தான். பிரித்து கொடுக்குற வேலை உங்கள் வேலை இல்லை. பிரித்து கொடுக்குற வேலையை அல்லாஹ் குர்ஆனில் பார்த்து வச்சுருக்கான் ஏற்கனவே. நீங்கள் பிரித்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் எல்லோருக்கும் சரிசமமாகத்தான் கொடுக்க வேண்டும். ஆனால் சொத்துங்கிறது சரிசமமாக இருக்காது. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு 100% சொன்னால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு 50% தான். அல்லாவே ஏற்றத்தாழ்வு செய்து வச்சிருக்கிறான். இப்படி பிரித்து கொடுக்கறதுக்கு நம்ம ஹயாத்து காலத்தில் நமக்கு உரிமை இல்லை. ஏன் அப்படின்னா, பஷீர் என்கின்ற பேரில் ஒரு நபித்தோழர் இருந்தார்.